ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் அனுபம் கேர் மீதுள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னைத்தானே ரசித்துக் கொள்கிறார். சார், நீங்க உங்களையே ரசிச்சுக்கிற விஷயம் உண்மைதான். இந்த குணம் இப்ப வந்ததா இல்ல சின்ன வயசுலயே இருந்ததா? நான் என்ன ரசிக்கலன்னா வேற யாரு ரசிக்கிறது? நான் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளர்க்கோட பையன். 37 ரூபா கையில எடுத்துக்கிட்டு நான் பாம்பேக்கு வந்தேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு 2வது டைம் வந்திருக்கேன். என்னோட வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் செல்ஃப் அப்சிஸ்டா இருக்க கூடாது? இதுதான் சிறப்பு தன்மை. நல்ல விஷயம் தானே. சில நேரங்கள்ல தன்னைத்தானே நேசிச்சா நஷ்டமாயிடுது. எப்படின்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்க. ஆமா, அது ஃபிளாப் ஆச்சு. எங்க இருந்து எங்க கொண்டு வரீங்க? நீங்க பெரிய ஆள் தான், பயங்கரமான ஆள் சார். அப்புறம் நீங்க திரும்ப டைரக்டர் ஆகி இன்னொரு படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. நான் ஓம் ஜெய் ஜெகதீஷ் டைரக்ட் பண்ணப்போ அது நான் எழுதின கதையே இல்ல. அந்த கதை வேற ஒருத்தரோடது. ஆனா நான் பிஸி ஆக்டரா இருந்தேன். எனக்கு பாசு பங்னாஜி ஒரு படம் டைரக்ட் பண்ண கொடுத்திருக்காரு. அதுல அனில் கபூர்ஜி இருந்தாரு, ஃபர்தீன் கான் இருந்தாரு, அபிஷேக் பச்சன் இருந்தாரு, ஓம் பூரி, மஹிமா சௌத்ரி, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை ரொம்ப சிறப்பா டைரக்ட் பண்ணேன். ஆனா அது பாக்ஸ் ஆபீஸ்ல ஓடல. ஆனா அதை டெலிவிஷன்ல போட்டா அது எப்பயுமே ஹிட் தான். அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு கதையுமே இல்ல. ஆஸ் அன் ஆக்டர் என்னோட வேலை நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு கதையை தேடிக்கிட்டு இருந்தேன். அதை நான் ஷேர் பண்ணினேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கதை எனக்கு கிடைச்சது. என்னோட அண்ணியோட பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு தன்வி. அவங்க ஒரு ஆர்டிஸ்டிக். அவங்களுக்கு 13 வயசு இருந்தப்போ நாங்க டெல்லியில குர்கான்ல என் பிரதர் ராஜுவோட பொண்ணு கல்யாணத்துல ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். பாடிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 13 வயசு ஆர்டிஸ்டிக் பொண்ணு மலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் அவ பக்கத்துல நின்னு, தன்விமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவ திரும்பி கூட பார்க்காம நான் என் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, ஷீ குட் நாட் எக்ஸ்பிளைன் 13 வயசு பொண்ணோட உலகம் எப்படி இருக்கும்னா, பிகாஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அவ என்ன சொல்ல வரான்னு. அங்கிருந்து ஒரு விதை போடப்பட்டது, தன்வி த கிரேட்னு. என் படம் வரப்போகுது 18th ஜூலை அன்னைக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, நான் இந்த உலகத்துக்கு அந்த படம் மூலமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ஊர்ல குட்னஸ் ஐரானிக்கலி இட்ஸ் ஒன்லி இன் ஆர்டிஸ்டிக் பீப்புள். ஆர்டிஸ்டிக் பீப்புள்ஸ்க்கு தீமை உணர்வே இருக்காது, மேனிப்புலேஷன் இருக்காது, நல்லதை மட்டுமே நம்புவாங்க. அதாவது என்டர்டெயின் நாம ஏதாவது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல படம் எடுத்தா பொதுவா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இது ரொம்ப சோகமான சேடான படம்னு நினைப்பாங்க. இல்ல 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 இல்ல, இதுல 8 பாட்டு இருக்கு. 2 ஆஸ்கார் வின்னர்ஸ் இருக்காங்க. ஒன்னு எம் கரீம் சார், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருக்கு நாட்டுக்கு ஆஸ்கார் கிடைச்சிருக்கு. நம்ம சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ரசூல் பூக்குட்டிஜி, ஸ்லம் டாகுக்கு அவருக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. இது ஒரு என்டர்டெய்னிங்கான படம். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது தன்வி சுபாங்கி அந்த ரோல் பண்றாங்க, அது சூப்பர் பவர். ஆர்டிஸ்டிக் ஆளுகளுக்கு நம்ம தான் வித்தியாசமா தெரியும். ஏன்னா நம்ம தான் மேனிப்புலேட் பண்ணுவோம், நம்ம தான் மேல கீழே பார்ப்போம். இட்ஸ் அ லைஃப், இட்ஸ் அ செலிப்ரேட்ஸ் லைஃப். அது ஒரு பொண்ணோட கதை. ஆர்டிஸ்டிக் பொண்ணு ஆர்மி குடும்பத்தை சேர்ந்தவ. ஒரு நாள் அவ தாத்தா கிட்ட சொல்றா, நானும் ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு. இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல், இட்ஸ் வெரி மூவிங். தன்வி ரொம்ப குறும்பான பொண்ணு. ஷீ இஸ் வெரி ஹிலேரியஸ். தன்வி இஸ் அ கிரேட் சிங்கர். எங்களுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நாங்க இந்த படத்தை முதல்ல கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ப்ரீமியர் பண்ணோம். ஸ்டாண்டிங் அவேஷன். லண்டன் ஸ்டாண்டிங் அவேஷன். நியூயார்க் ஸ்டாண்டிங் அவேஷன் பிளஸ் மை ஃப்ரெண்ட், அதாவது வேர்ல்ட்லே பெரிய ஆக்டர் ராபர்ட் டினீரோ வந்திருந்தார் படம் பார்க்க. அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்தாரு, போட்டோ எடுக்க வந்தாரு. 10 நிமிஷம் இன்டர்வல் வரைக்கும் இருப்பண்ணாரு. நாங்க இதை முதல்ல இந்தியாவில் எங்க ஸ்கிரீன் பண்ணோம்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில ஸ்கிரீன் பண்ணோம். 2500 கேடிட்ஸ் ஆர்மியில் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஆக போறவங்க, அவங்க ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. சதர்ன் கமாண்ட். நாங்க ஆர்மி சீஃபுக்கு இந்த படத்தை காமிச்சோம். ஆர்மியில பெரிய பெரிய ஜெனரல்ஸ் இருந்தாங்க. எல்லாரும் எண்ட்லெஸ் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. கண்ணில் கண்ணீர் இருந்தது. இது ஒரு அற்புதமான படம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, ரொம்ப நல்ல படம். ஏன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனிதரை வெளியே கொண்டு வரும். ஏன்னா இட்ஸ் த ஃபிலிம் மேட் ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஹேவ் த ஹார்ட். இட்ஸ் த ஃபிலிம் ஃப்ரம் த இண்டியா ஃபார் த வேர்ல்ட். இது ரிலீஸ் ஆக போகுது, எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. இப்போ ஆடியன்ஸா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல படம் வரதே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆமா அனுப்பம் சார், நான் இந்த படம் பார்த்தேன்.
அதோட இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான படம். அது மட்டும் இல்லாம நம்ம ராணுவத்தோட வீரத்தையும் இது காட்டுது. ஆமா. ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்தது ரொம்ப சிரமமா இருந்ததுன்னு ரொம்ப கேள்விப்பட்டேன். சிரமமா இருந்தது. இட் இஸ் மேட் ஆல் எகெயின்ஸ்ட் ஆட்ஸ். 50 கோடியில் எடுத்தது. அதோட என் ஃபைனான்சியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா 25 கோடி நான் கொடுக்குறேன், 25 கோடி மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னாரு. ஆனால் ஷூட்டிங்க்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, என்னால் இப்போ ஏற்பாடு பண்ண முடியாது. நான் அவரை குறை சொல்ல விரும்பல, ஆனால் அவர் என்னால் முடியாதுன்ட்டாரு. அப்போ என்னோட ப்ரொடக்ஷன் ஆளுங்க சொல்றாங்க, இது நம்மளால பண்ண முடியாது, போஸ்ட்பான் பண்ணுங்கன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த படம் இப்போ எடுக்கலன்னா எப்பயுமே எடுக்க முடியாது. நான் அப்புறம் என்னோட நண்பர்கள்கிட்ட, அமெரிக்கால என் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க, அங்க எங்கன்னு சில பேர் இருக்காங்க, எல்லார்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணி உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க. அதனால இந்த படத்துக்கு 9 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, 9 கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதுல என்னோட எல்லா ஆர்டிஸ்டும் 4 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜாக்கி செராஃப் ஜி, பொம்மனி ராணி ஜி, பல்லவி, அரவிந்த் சுவாமி. அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கல, உங்களால எப்போ முடியுமோ அப்ப கொடுங்கன்னாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் ஒரு இந்த ஆக்ட்ரஸ் சுபாங்கி வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமா, இவங்க எப்படி உங்களுக்கு கிடைச்சாங்க? அவங்க என்னோட ஆக்டிங் ஸ்கூல்ல இருந்தாங்க. நான் ஒரு புது ஆக்ட்ரஸை தான் எடுக்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் சாராம்ஸ்ல எந்த ஒரு அடையாளமும் இல்லாத மாதிரி ஜனங்க அது ஒரு வயசானவரோட கதைன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி தன்வி த கிரேட் படத்துல புது பொண்ணு சுபாங்கியை எடுத்திருக்கோம். அவளை வந்து கிளாஸ் ரூம்ல தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா நான் மாஸ்டர் கிளாஸ் எடுப்பேன். அதுல வந்து பசங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையோட அனுபவத்தை புரிய வைப்பேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுப்பேன். அதாவது அம்மா வயிற்றுக்குள்ள உங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், நீங்க உங்க அம்மா வயிற்றுல வளரும்போது. நான் அதை அப்புறம் ஷூட் பண்ணுவேன். அந்த டைம்ல சுபாங்கி முகத்துல இருந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு தோணுச்சு, எப்படி இந்த பொண்ணு இதை கேப்சர் பண்ணா. நீங்க சொல்றத பார்க்கும்போது சுபாங்கி வந்து உங்க ஆக்டிங் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப யாருக்கு வேணாலும் ஆக்டிங் கத்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா கத்துக் கொடுக்க முடியும். கண்டிப்பா. யாராவது ஒருத்தர், நீங்க வாங்க, 2 பேருமே வாங்க. நீங்களும் வாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஆக்டிங் பண்ணது இல்ல? வாங்க 2 பேரும் தான் வாங்க. இங்க நான் வெளியில போலாமா? ப்ளீஸ் வாங்க சார். ஆக்டிங்கை கத்துக் கொடுக்க முடியும் சார். இந்த படிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்டிங் பண்ணியிருக்கீங்களா, நீங்க பண்ணியிருக்கீங்களா? இல்ல. இங்க வாங்க. உங்க பேர் என்ன? குணா. உங்க பேரு? அதித்தி குணா. இவங்க இது வரைக்கும் ஆக்டிங் பண்ணதே இல்லை, சரியா? நீங்க இது வரைக்கும் பண்ணது இல்ல, பார்த்துருக்கீங்கல்ல? டயலாக் என்னன்னா, मेरे पास जितने पैसे थे मैंने तुम्हें दे दिए, अब कुछ नहीं बचा. உங்க டயலாக் வந்து உங்க உறவை பத்தி எனக்கு கவலை இல்லை. मुझे उससे कोई मतलब नहीं, मुझे पूरे पैसे वापस चाहिए. मुझे उससे कोई मतलब नहीं, मुझे पूरे पैसे चाहिए. உங்க டயலாக் என்ன? मेरे पास जितने भी पैसे थे वो சரி, இப்போ 2 பேரும் சீரியஸா இருங்க. கண்ணை மூடுங்க. சபாஸ். டயலாக்ல வந்து கோவம் இருக்கு, நீங்க கோவமா சொல்லணும். உங்களுக்கு ஏன் இப்ப சிரிப்பு வருதுன்னா, சிரிப்பு வர்றதுக்கான காரணம் வெக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ஆக்வர்ட். டோன்ட் பி ஆக்வர்ட். ஆக்டிங் கேன் பி டாட். ரஜத் சார் வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்ப என்னோட மரியாதை உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணுங்க. டயலாக் சொல்லுங்க. मेरे पास जितने भी पैसे थे वो तुम्हें दे दिए, अभी मेरे पास कुछ नहीं बचा है. मुझे कुछ नहीं पता, मुझे मेरे पैसे वापस சரி, चाहिए. இப்ப சிரிக்காம சொல்லுங்க, சீரியஸா சொல்லுங்க. சிரிக்காம சொல்லுங்க. அண்ட் ஐ எம் சீரியஸ் அபவுட் இட். வென் ஐ எம் அ டீச்சர், என்னால லீனியண்டா இருக்க முடியாது. கம் ஆன். मेरे पास जितना भी पैसे சிரிக்காம டயலாக் சொல்லுங்க. मेरे पास जितना भी पैसे थे तुम्हें दे दिए, अभी कुछ नहीं बचा है मेरे இப்ப पास. நீ சொல்லு. मुझे कुछ नहीं पता, मुझे मेरे पैसे वापस இன்னொரு चाहिए. தடவை. मेरे पास जितने भी पैसे हैं वो तुम्हें दे दिए, अभी முன்னாடி வாங்க. मेरे पास कुछ नहीं बचा है. मुझे कुछ नहीं पता, मुझे मेरे पैसे वापस चाहिए. मेरे पास जितने भी நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இதுக்கப்புறம் அடுத்த 5 தலைமுறை இவங்க வீட்ல இந்த டயலாக் பேசுவாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அனுப்பம் கேர் ஆப்கே அதாலத்துல எனக்கு டயலாக் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க. அனுபம் கேர் படங்கள்ல சிரிக்கும் போது சொல்லுங்க. வில்லனா இருக்கும்போது சிரிக்கிற சிரிப்பு வேற மாதிரி இருக்கு, ஒரு பணக்காரர மாதிரி சிரிச்சா அந்த சிரிப்பு வேற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி இந்த சிரிப்பை வர வைக்கிறீங்க? அதாவது இதுவும் ஒரு லெசன் தானா? இந்த சிரிப்பு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ரஜத் சார். ரொம்ப டிஃபிகல்ட். எமோஷன்ல அழுகிறது ரொம்ப சுலபம்.
ஏன்னா நமக்குன்னு ஏதாவது ட்ராஜடி இருக்கும், அதை நாம ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதனால அழுக தானா வரும். இந்த சிரிப்பு வந்து பிசிக்கலானது. எப்படின்னா, சிரிப்பு வந்து மூச்சுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு 150-200 பேர் இங்க இருப்போம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிப்போம். ரஜத் சார், உங்க பெர்மிஷன் வேணும். ஜட்ஜ் சார், நீங்களும் ட்ரை பண்ணலாம். We will all breathe. அதுக்கப்புறம் என்னோட இந்த விரல் பாருங்க, 2 காமிச்சா 2 தடவை பண்ணணும். ஹா ஹான்னு பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இப்படி பண்ணா ஹா ஹா ஹா. ஓகே? Breathe in. 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 சூப்பர். நீங்க ஒரு நல்ல ஆக்டரை விட சிறந்த டீச்சர்னு சொல்லலாம். தேங்க்யூ. நான் டைம் கம்மியா இருக்கு. ஆமா. பப்ளிக் யாராவது கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க. மோடிஜியை பத்தி ஏதாவது படம் எடுக்கிறதா இருந்தா நீங்க அவரோட கேரக்டரை ப்ளே பண்ண விரும்புவீங்களா? அவங்கள மாதிரி எங்களுக்கு ஆக்டிங் பண்ணி காட்ட முடியுமா? அவரோட கேரக்டர் எனக்கு கிடைச்சா நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆனா எந்த கேரக்டர் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி தயாராகி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆன் தி ஸ்பாட். ஏன்னா ஆன் தி ஸ்பாட் வந்து ஒரு கேரி கேச்சரா இருக்கும். நான் கேரி கேச்சர் பண்ண விரும்பல. ஏன்னா மோடிஜியோட ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மோடிஜியை இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில டயர்டா பார்த்ததே இல்லை. அதாவது 11 வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. எவ்வளவு போட்டோஸ் வருது. ஒரு போட்டோல கூட டயர்டா தெரிய மாட்டாரு. அது எப்படி ஒரு ஷாட்ல கூட அப்படி தெரிய மாட்டாரு. ஸோ ஐ திங்க் அது எல்லாம் வரணும்னா, ஒருவேளை நான் அந்த ரோல் பண்ணுனா நான் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். ஆனா அது பண்ணணும்னா எனக்கு மாச கணக்கா ஆகும். பட் ஐ லவ் டு டூ தட். டாக்டர் மன்மோகன் சிங் ரோல் வந்து நீங்க பண்ணீங்க. ஆமா ஆமா. அது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் மன்மோகன் சிங் ரோல் பண்றதுக்கு நான் 8 மாசம் ரிஹர்சல் எடுத்தேன். ஆனா மக்கள், நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமானவங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு 5 கேரக்டர்ஸ 5 ரோல்ஸ் ஆக்டிங்க்கு தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா அதுல ஒரு ரோல் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் நான் மன்மோகன் சிங்கா நடிச்சது. அதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நிஜமா நீங்க மன்மோகன் சிங் மாதிரி தான் இருந்தீங்க. குரலும் அப்படிதான் இருந்தது. ஆமா ஆமா. அந்த குரலுக்காக மட்டும் நான் 5 மாசம் ட்ரைனிங் எடுத்தேன். அது உண்மைதான். ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி பண்ற மாதிரி இருந்தா? எஸ், கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா எனக்கு வராது. பட் ஐ வுட் லைக் டு டூ தட். ஆனா அது ஒரு சிறந்த ஆக்டிங் எக்ஸசைஸ் டு பிளே த டொனால்ட் ட்ரம்ப். கடைசியா யாராவது ஒரு கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், உங்க படம் வந்துச்சு காஷ்மீரி ஃபைல்ஸ். அது நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு ப்ரொபகண்டா படம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வேணும்னே திணிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. நீங்க இத பத்தி அந்த மக்களை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னா அவங்கள மாதிரி ஒரு கீழ்த்தரமானவங்க யாருமே இல்லை. அதாவது காஷ்மீரி ஃபைல்ஸா ப்ரொபகண்டா படம்னு சொன்னவங்கள. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, காஷ்மீரி ஃபைல்ஸ்ல காட்டினது வெறும் 10% தான். ஆனா மக்களுக்கு நடந்தது அதை விட மோசமா நடந்தது. ஆனா தேங்க்ஸ் டு விவேக் அக்னிஹோத்ரி அண்ட் பல்லவி ஜோஷி, அவங்க அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட நன்றி. 32 வருஷமா மறைக்கப்பட்ட விஷயம் அது உலகத்துக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல அதை பத்தி கேள்வியும் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்பயுமே நடக்கும். நாம அந்த கடவுளையும் கேள்வி கேட்டிருக்கோம். நாம அவரையும் கிரிட்டிசைஸ் பண்றோம். பெரிய பெரிய ஆளுங்களை கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆனா அதாவது அவங்கள மாதிரி ஃப்ராடுங்க இருக்கும்போது உங்கள மாதிரி நேர்மையானவங்களும் இருக்காங்க. அந்த படத்துக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்க. இப்போ நான் இங்க இருக்கிற நேயர்களுக்கு, ஓகே, இங்க இருக்கிற இவங்களுக்கு உங்க படத்தோட இன்னொரு சீனை போட்டு காட்ட விரும்புறேன். அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா மாறப்போகுது. அப்புறம் இவங்க அதை பார்க்கும்போது அனுபம் கேர் அந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. பாருங்க.
இத பார்த்தா நம்பவே முடியல. நீங்க இப்படி ஒரு கெட்டப்லயும் நடிக்க முடியும். காந்திஜி அப்படியே நேர்ல வந்த மாதிரியே இருக்கு. இது விவேக் அக்னிஹோத்ரியோட படம் பெங்கால் ஃபைல்ஸ். அதுல நான் இந்த ரோல் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஆப்கே அதாலத்தில் தான் இது ரிவீல் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை, அதாவது முதல்ல இருந்து. பிகாஸ் காந்திஜியை வந்து எந்த ஒரு ஆக்டருக்காக இருந்தாலும் அது ஒரு ட்ரீம் ரோல். அதோட இந்த ரோலுக்காக நான் ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியது இருந்தது. நான் இந்த படத்தோட பப்ளிசிட்டி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு இது சொல்கிறேன். நான் இந்த ரோல் பண்ணுறதுக்காக என்னோட வெயிட் லூஸ் பண்ணதும் இல்லாமல் நான் ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் இன்னும் இருக்குது, 9th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. நான் வந்து நான் வெஜிடேரியன் நிறுத்திட்டேன், ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறுத்திட்டேன். ஏன்னா நான் வந்து மொத்தத்தையும் இன்டர்னலைஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது.